Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல இத பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான செம டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த மஷ்ரூம் கிரேவி ஒரு ஆல் இன் ஆல் மஷ்ரூம் கிரேவிங்க. இந்த கிரேவியை மட்டும் நீங்க காலையில வச்சிட்டீங்கன்னு வைங்க, காலையில இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம், மத்தியானம் சாதத்தோட சாப்பிட்டுக்கலாம். ரெண்டு கூடயும் அல்டிமேட்டா இருக்கும். இதே குழம்ப நல்லா சுண்ட விட்டு நல்லா சூடு பண்ணி வச்சு நைட்டு சப்பாத்தி கூடயும் சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி இதை காலையில வச்சுட்டோன்னு வைங்க, நைட்டு வரல வேலை மிச்சங்க. இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு 6ல இருந்து 8 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3ல இருந்து 4 லவங்கம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மராட்டி மொக்கு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு அன்னாச்சி மொக்கு, அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை அடுப்புல வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி அதை கோல்டன் ப்ரௌன் ஆகி கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு அதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 2 தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இதுக்கு முடிஞ்ச வரை நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்ததான் இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா பொருள் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்க, இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலால நல்லா பரட்டி விட்டுலாம். எல்லா மஷ்ரூமும் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா பரட்டி விட்டுணும். அண்ட் இதுல எந்த தண்ணியும் நீங்க ஊத்திடாதீங்க. மஷ்ரூம்ல இருந்தே நிறைய தண்ணி விடும். அதுல இருந்து தண்ணி விடுற அளவுக்கு இதை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, இது நல்லா வணங்கி எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க இல்லையா பேஸ்ட், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதுல தண்ணி ஊத்திக்கோங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்ப பாருங்க, இது நல்லா கொதிச்சு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த ஸ்டேஜ் வந்தோன்னா நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. எனக்கு இந்த அளவுக்கு திக்கா இருந்தாலே போதும். ஸோ நான் இதே ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியா இது மேல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம மஷ்ரூம் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட இட்லியோட இந்த மஷ்ரூம் கிரேவியை ஊத்தி சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருக்குங்க. கிட்டத்தட்ட இட்லி கறி குழம்புக்கு ஈடு கொடுக்குங்க இது. மத்தியானம் சாதம் வச்சுட்டு இதே குழம்ப ஊத்தி சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கூட வேணா கொஞ்சம் ரசம் ஆட் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே ஓவருங்க. இதே குழம்ப நல்லா சூடு பண்ணி நைட்டு சப்பாத்தி வச்சு இதை போட்டோன்னா நைட்டு டின்னரும் வருங்க. ஒரு நாள் சமையலே முடிஞ்சது. இந்த வீடியோவை 3 வேளை சமைக்க சோம்பேறித்தனப்படுற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை மறக்காம செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.